மாமா இப்ப சொல்றியா இல்லையா? இல்ல நான் எந்திரிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாமா ஹரிணி? மாமா யோசிச்சுதான் சொல்றியா? யோசிச்சிட்டேன். ஹரிணி, என் மாமன் பொண்ணுங்கிறனால எனக்கு ஒன்று பிடிச்சதான்னு தெரியல. ஆனால் என்னால் உன் மாமா பொண்ணை மட்டும் பார்க்க முடியல. எனக்கு நீ கூடயே வேணும் மாதிரி இருக்கு. நீயும் நானும் கல்யாணம் பண்ணிட்டு ஒரே வீட்டில் யோசிச்சு பாரு. காலையில் முழிக்கிறதே ஊமுகத்திலே தான் இருக்கும். எனக்கு எல்லாம் எப்போ தெரியுமா தோணுச்சு? அன்னைக்கு உனக்கு செயின் மாட்டிட்டு போதும் புரியுது மாமா. நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால இல்ல மாமா. ஏன் ஹரிணி இப்படி சொன்ன? அதுவா, கொஞ்ச நாள்ல மாமா பர்த்டே வருது, அப்போ ஓகே சொல்லிடுவேன். பைத்தியமா ஹரிணி, நீயே லவ் எப்படி ப்ரப்போஸ் பண்ணலாம் தான் வெயிட் பண்ணிருந்த. இப்ப அந்த மனுஷனே வந்து சொல்லியிருக்காரு, அக்செப்ட் பண்றதுக்கு என்ன? தெளிவா தானே சொல்றேன். மாமா பர்த்டே வரும், அப்போ ஓகே சொல்லிடுவேன். பாவம் ஹரிணி, அந்த மனுஷன் இந்நேரம் உடஞ்சு போயிருப்பாரு. யாரு அவரா? அதெல்லாம் மாமா நார்மலா தான் இருப்பாரு. என் மாமாக்கு நான்